வணக்கம், இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு லைவ் ஆர்டர் 100 டிஷர்ட்ஸ் பிரிண்டிங் ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஷர்ட் பிரிண்டிங். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல் தோஸ் வீடியோஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அபவுட் டிஷர்ட் பிரிண்டிங் பற்றி. அண்ட் இந்த சேனலோட க்ரோத் எப்படி இருக்குன்னா வியூஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து இதோட க்ரோத்து. நிறைய வியூஸ் போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணிங்கன்னா இட் வுட் பி கிரேட் டு இம்ப்ரூவ் அவர் சேனல். சரிங்களா? சேனலோட க்ரோத்து அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட், உங்களுக்கு உங்கள் கம்பெனி ரிலேட்டிவ் வெக்கேஷன், கம்பெனி பிராண்ட் லோகோ இந்த மாதிரி ஏதாவது பிரிண்ட்ஸ் இருந்தது, டிஷர்ட் பிரிண்டிங் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அபவுட் ஸ்க்ரீன் பிரிண்டிங், டிஷர்ட் பிரிண்டிங் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 டிஷர்ட்ஸோட சிங்கிள் கலர் பிரிண்ட், ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் செஸ்ட் பிரிண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பார்த்தோம். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 இம்ப்ரெஷன்ஸ் இருந்தது. ஸோ ஸ்கியூஜில் ஒரு இது பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ்னுவாங்க. ஸோ அவ்வளோ இருந்தது. அண்டு இதில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா எக்ஸ்போசிங். ஸோ எக்ஸ்போசிங் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணோன்னா
யூ வில் டூ ரீஒர்க். ஸோ அதனால் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களோட பிரிண்ட் டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களோட பிரிண்டபிள் ஏரியா எங்கெல்லாம் வந்து எமல்ஷன் ரிமூவ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 முறை ஒரு சின்ன மைனூட் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அது ட்ரை ஆக அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு டிரான்ஸ்பரன்சி ஷீட்டை உங்களோட பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தென் யூ வில் கோ ஃபார் வாஷ். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 200 மெஷில் தான் ஃபுல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் யூஸ் பண்ணுறேன்னா 120, 160, 200 இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரீவியஸ் ஆர்டர்ஸில். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஆர்டர்ஸ் 200 வந்துட்டேன். எனக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசேஜ் பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜ் தான். இப்போ நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க் டெபாசிட் வந்து 200ல் இட் வில் பி பர்ஃபெக்ட். ஸோ என்னோட ஐடியா என்னோட கஸ்டமருக்கு நான் சர்வீஸ் பண்ணுறது. ஸோ அதனால 200 யூஸ் பண்ணுறேன். அண்டு ஆஃப் டோன் ஆர் சிஎம்ஐக்கெல்லாம் போகும்போது அபவுட் 230, ஸோ 260 அந்த மாதிரி மெஷ்ஷுக்கு போயிடும். ஸோ இந்த மெஷ் கவுண்ட்டில் கொஞ்சம் ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃப்ளாட் அண்ட் டிசைன்ஸ் எப்பவுமே 200ல் போகிறது நம்மளுக்கு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 120, 160லாம் ஃப்ளோஸ் அதிகமாகும். ஸோ நம்ம செஸ்ட் பிரிண்ட் எப்பயுமே பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்கணும். ஸோ ஏன்னா செகண்ட் பாஸ் போடும் போது உங்களுக்கு இங்க் நிறைய ஃப்ளோ ஆனால் டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேலேயே இங்க் வந்து ஃப்ளோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 200ல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க மைன்யூட் டீட்டெயில்ஸ், அது சின்ன பிரிண்ட்லாம் இருந்தால். அண்டு எமல்ஷன், அதுக்கப்புறம் வந்து அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்னாலே ஸ்க்ரீன் வச்சு தான், அதுதான் பேஸு. ஸோ அதனால் வந்து எமல்ஷனோட சென்சிடைசர் நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் எமல்ஷன். அதில் சென்சிடைசர் வச்சு நம்ம அதை கரெக்டான மிக்சர் 90-10 மிக்சிங்கில் வச்சு பண்ணிவிட்டு அதை நம்ம கோட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் வந்து இப்போ நான் 100 டிஷர்ட்ஸ் பண்ணுறேன்னா நான் அந்த ஸ்க்ரீனை எப்படி ரெடி பண்ணுறன்றதை வச்சு தான் அந்த 100 டிஷர்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இனிஷியலில் வந்து நான் கொஞ்சம் லெத்தார்ஜியாக விட்டுட்டேன் அப்படின்னா திருப்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனை. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து கொஞ்சம் காஷியஸாக பண்ணணும். ஸோ எமல்ஷன் அடிக்கிறதா இருக்கட்டும், மிக்சிங், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போஸ் பண்ணுற வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். அண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கோட டெபாசிட்டை வச்சு தான் நம்மளோட பிரிண்ட்டு. ஸோ நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸுக்கு 3 வாட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவேன், செகண்ட் பாஸுக்கு 2 டைம்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ பட் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அது பேஸ்ட் ஆன் த டிசைன் அண்ட் பிரிண்ட். சரிங்களா, ஸோ சில கார்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இம்ப்ரெஷன்லேயே வந்து நல்ல பிரிண்ட்டு, நல்ல இங்க் வந்து நிறைய டெபாசிட் ஆகிருக்கும். காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு 4 or 5 இம்ப்ரெஷன்ஸ் போடணும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பிரிண்ட் ஏரியா, லார்ஜர் பிரிண்ட் ஏரியா, ஸ்மாலர் பிரிண்ட் ஏரியா, லார்ஜர் பிரிண்ட் ஏரியா, இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஸ்மாலர் பிரிண்ட் ஏரியாவுக்கு எப்பயுமே நான் புல் பண்ணிடுவேன், லார்ஜர் பிரிண்ட் ஏரியாவுக்கு எப்பயுமே புஷ் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் ஒர்க்ஸில் வந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் இஷ்யூஸ். புல் பண்ணும்போது பெரிய லார்ஜ் ஏரியா புல் பண்ணும்போது இங்க் ஈக்குவலாக டெபாசிட் ஆகல, சம்டைம்ஸ் கொஞ்சம் மிஸ் ஈக்குவலாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், புஷ் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு வந்து பெட்டர் தேன் புல், அதாவது லார்ஜ் ஏரியாவில் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புல் அண்ட் புஷ் யூஸ் பண்ணுவேன். அண்டு இந்த ஸ்கியூஜி செட்டிங், புஷ் பண்ணுறது, புல் பண்ணுறது, இது எல்லாமே சில டெக்னிக் இன்வால்வ் இட். சரிங்களா, ஸோ அதை வந்து கரெக்டாக 60 இல்லை 75 டிகிரி அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இங்கோட டெபாசிட் அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு டெபாசிட் இருக்கும். சரிங்களா, ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கியூஜி செட் பண்ணுறது எல்லாமே வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலில் போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் டிஷர்ட் இருக்குது அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.